அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவரை நான் அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களில் அநேகர் இந்த செய்தி அல்லது இந்த தியானம் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. இந்த நேரத்தை அல்லது இந்த தியானங்களை மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிமுகம் செய்யுங்கள். அநேகருக்கு இந்த செய்திகள் போகட்டும். ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேர் விரும்புகிறத செய்ய முடியாமல் அவங்க விரும்பாததை செய்து மாட்டிக்கிறாங்க பாவத்தில். பிறகு அதிலேருந்து வர முடியல. இப்படித்தான் இன்றைக்கி உலகம் ஓடிக்கொண்டிருக்குது. பவுல் இந்த அனுபவத்துக்குள்ளே வர்றவர் 7ஆம் அதிகாரம், ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்கள்? இமயமலை பக்கம் போனீங்கன்னா அங்குள்ள பனி மலை சிகரங்களில் நிறைய சன்னியாசிகள் சாதுக்கள் தவம் இருந்துகிட்டு இருக்காங்களாம். அவங்ககிட்ட போய் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ இந்த உலக பந்தம், இந்த உலக வாழ்க்கை, அதில் இருந்து நாங்கள் விடுபட்டு பரலோகம் போகணும் அல்லது ஒரு நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு விரும்பி தான் இங்கே வந்து அப்படியே நாங்கள் தவம் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் எங்களுக்கு அந்த காரியம் கிடைச்ச மாதிரி தெரியல. நிறைய சன்னியாசிகள் எங்களை போல் வாழ்நாள் முழுசும் அப்படியே இங்கே இருந்து அப்படியே உயிரை விட்டாங்க. ஒரு சன்னியாசி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேப்பரில் வந்தது, எவ்வளோ வருஷமாக வலது கையை அப்படி தூக்கியே தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். ஒரு கட்டத்தில் அந்த கை மரக்கட்டை மாதிரி ஆகி செயல்பட முடியாமலே போயிட்டு, அப்படி அந்த அளவுக்கு உடலை வருத்தி எப்படியாவது நான் விரும்புகிறத செய்து சமாதானமாக சந்தோஷமாக வாழணும்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. பவுலுக்கும் அதே பிரச்சனை இருந்துச்சு. இப்போ இந்த 7ஆம் அதிகாரம் முழுசும் நீங்கள் படித்து பாருங்களேன். தினம் தினம் நம்ம எப்படி மனசில் நினைக்கிறோமோ அதைத்தான் அவர் அப்படி எழுதி வச்சுருக்கார். 8ஆம் அதிகாரத்துக்குள்ளே வரும்பொழுது தான் அதுக்கு ஒரு விடை சொல்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் வாசிக்கிறேன். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணங்களினின்று விடுதலையாக்கிற்றே. 7ஆம் அதிகாரம் முழுவதும் புலம்புகிறார். 8ஆம் அதிகாரத்தில் விடுதலை அவருக்கு கிடைச்சிருச்சு. எப்படி விடுதலை கிடைச்சது? அவருடைய உள்ளார்ந்த மனிதன், இந்த ஆவிக்குரிய மனிதன், இந்த புறம்பான மனிதன், மாம்ச மனிதன், இந்த 2 பேருக்குள்ள பிரச்சனை. இந்த ஆவிக்குரிய மனிதன் விரும்புவது நல்ல காரியங்களை மட்டும்தான் இந்த ஆவிக்குரிய மனிதன் விரும்புகிறான். ஆனால் இந்த மாம்ச புறம்பான மனிதன் தப்பு செய்கிறதையே தான் விரும்புகிறான். ஏன்னா இது மண்ணிலிருந்து வந்தது பார்த்தீங்களா? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இதெல்லாம் இருந்து எப்பவும் இது தப்பத்தான் நினச்சிக்கிட்டே இருக்கும். உலக ஆசை, உலக இச்சை, உலக காரியங்கள், சிற்றின்பங்கள், இதுதான் இந்த மாம்சத்துக்கு தேவைப்படுது சாகிற வரைக்கும். ஆனால் உள்ளார்ந்த மனிதனுக்கு அப்படி இல்லை. கடவுளோடு இருக்கணும், நல்லா ஜெபிக்கணும், நல்லா தியானிக்கணும், நல்ல தான தர்மங்கள் செய்யணும், கோவப்படக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது, இப்படி நல்ல காரியங்களை அது யோசிக்குது. அது யோசிக்கிறத செய்ய முடியலை. யோசிக்காத இந்த விரும்பாத சரீர செயல்கள் தான் எஜமான் மாதிரி செய்துட்ருக்கு. என்ன செய்ய? விடை எங்கே கிடைக்குது? 8:2 ரோமர் 8:2 அவர் சொல்கிறாரு, ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் பிரமாணம், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நமக்குள்ளே வரும் பொழுது ஆண்டவர் ஆவியின் வடிவமாய் நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்முடைய ஆவிக்குரிய மனிதனும் அவரும் சேர்ந்து ஸ்ட்ரென்தன் ஆயிடுறாங்க. அப்போது இந்த புறம்பான மனிதன் பலவீனம் ஆயிடுறான். இந்த 2 பேரும் ஒன்று சேர்ந்தாச்சுன்னா சரீரத்தின் செயல்களை முற்றிலுமாய் அழித்து விரும்புகிறதை செய்கிறவர்களாக மாறுறோம். இதுதான் கிறிஸ்தவ வெற்றி உள்ள வாழ்க்கை. ஒரு நாள் நம்ம யோசிக்கிறோம்ல, ஆண்டவரே என்னால் வெற்றியாக வாழ முடியலை, பணி செய்கிற வேலை செய்கிற இடத்துல நான் தப்பு பண்ணிடுறேன், பாவம் செய்கிறேன், என்னால் யோக்கியமாக வாழ முடியல,
உள்ளுக்குள்ளே நான் சுத்தமாக இருக்கணும், என் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும், என் கணவருக்கு உண்மையாக இருக்கணும், என்னுடைய எல்லாம் கவனமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் முடியலை. அதற்குத்தான் இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நீர் ஆவியின் வடிவமாய் எங்களுக்குள்ளே வந்து எங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணி சரீரத்தின் விரும்பாத காரியங்களை செய்யாதபடி எங்களை ஆண்டவரை தைரியப்படுத்துகிறீர், பலன் தருகிறீர். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.